எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச இன்று வியாழக்கிழமை கொழும்பு தேர்தல் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ததை முன்னிட்டு மட்டக்களப்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் கொண்டாடியுள்ளனர். பட்டிருப்பு தொகுதியில் குருக்கள் மடம் பிரதான காரியாலயத்திலேயே இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட தலைவரும் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளருமான கணேசமூர்த்தியின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட முகாமையாளர் ஸ்ரீஸ்குமார், ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான செயலாளர் ஜோன் கெனத் ஆகியோர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டனர். மேலும் பிரதேச அமைப்பாளர்கள், பிரச்சார அமைப்பாளர்கள், மகளிர் அமைப்பாளர்கள், இளைஞர் அணி அமைப்பாளர்கள், ஊடக அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் பிரசன்னமாகியிருந்தனர். இன்று எமது நாட்டிற்கு 9வது ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்து கொண்டிருக்கின்றது. எனவே எமது மதிப்புக்குரிய கௌரவ தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களின் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் நாங்கள் அனைவரும் அவருடைய வெற்றியை கொண்டாடுவோமாக எமது குருக்கள் மடத்தில் அமைந்திருக்கும் எனது காரியாலயத்தில் இன்றைய நிகழ்வை நாங்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கௌரவ தலைவர் சஜித் பிரேமதாசாவின் வெற்றிக்காக நம்மால் இயன்ற அனைத்து சக்திகளை பயன்படுத்தி வெற்றியினை வருவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என இத்துடன் நாங்கள் உறுதி பூண்டோம். இருவரும் ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றியீட்டி கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற இந்த நாளிலே எங்களுடைய பட்டிருப்பு தொகுதியிலே அந்த நிகழ்வை நாங்கள் மிகவும் விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.